மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா என்ன திடீர்னு சாமி பாட்டு? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. என்னடா புகைய காணோம்? பாருங்க எல்லா பக்கம் போகுது பாருங்க. நல்லா புகைய போடுறா. எஸ் 2 days முன்னாடி திருப்பதியில ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. எதுக்கு? ஏழுமலையான தரிசனிக்க போய் சொர்க்க வாசலுக்கு போலான்னு நினைச்சு 6 பேர் இறந்துட்டாங்க. எதுக்கு? ஒரு 1 day ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா பெருமாள் உங்களை பார்க்க வேணாம்னு சொன்னாரா? இல்ல ஏன்டா ஏன் 6 பேர் இறந்துட்டீங்களே, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? கோவிந்தா கோவிந்தா. அன்னைக்குதான் நீங்க சாமியை பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சாமி கும்பிடலாம், சாமி இருக்கலாம், சாமி நம்பிக்கை வச்சுக்கலாம். அதுக்குன்னு அவசரமா போய் பார்த்து நீங்க சொர்க்கம் அடைஞ்சு ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன், சம மீம்ஸ் பாருங்க. அதாவது பெருமாளே வந்து பேசுற மாதிரி சூப்பர் மீம்ஸ். வருஷத்துல 364 எல்லாம் பாவமும் செஞ்சிருவானுங்க. அந்த சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசி வரும்போது மட்டும் என் கோயிலுக்கு வந்து நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா நான் வந்து உங்க பாவம் மன்னிப்பேன் அப்படின்னு. கரெக்ட். அந்த மத்த நாள் எல்லாம் போய் சாமி கும்பிடாம நீங்க சொர்க்க வாசலுக்கு திறக்கும் போதுதான் நீங்க சாமி கும்பிடணும் அவசியம் இல்லை. தேவையில்லாம 6 உயிர் போயிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாருங்க, இதெல்லாம் எது முக்கியமோ அதை பாருங்க. ஓகே, முக்கியம்தான், கடவுள் நம்பிக்கைன்னா இருக்கணும் தான் அவசியம் இல்லை. பட் அதுக்குன்னு இப்படி அச்சு புடிச்சு ஒரு 6 பேர் மூச்சு திணறி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கேர்ஃபுல்லா சாமி கும்பிடுங்க. நெக்ஸ்ட், பச்சரிசி 1 கிலோ 35, சக்கரை 1 கிலோ 40, கரும்பு ஒரு எண்ணிக்கை 33, ஆக மொத்தம் 2025 பொங்கல் தொகுப்பின் மொத்த விலை. கரெக்ட். நேற்று என் பொண்டாட்டி அப்பவே கரும்பு வாங்குறதுக்கு எங்க இருந்து, எங்க வீட்டுல இருந்து அம்பத்தூர்ல இருந்து அம்ஜிகரை போறதுக்கு அந்த 20 ரூபா கரும்பு வாங்குறதுக்கு, அதாவது மொத்த விலை பாருங்க 103 ரூபா 66 காசு. பெட்ரோல் 200 ரூபாய். நேற்று வேற வடங்கா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கு ஒரு 200 ரூபாய். நான் பாட்டுன்னு செவனேன்னு நான் பாட்டுன்னு ஒரு போயிட்டு வந்திருந்தா 200 ரூபாய் முடிஞ்சிருக்கும். பெட்ரோல் 200 ரூபாய், டிக்கெட் 200 ரூபாய். நல்லா தான் இருந்தா திடீர்னு என்னன்னு தெரியல, எனக்கு நானும் வரேங்க, வீட்டுல வேலை இல்ல, போர் அடிக்கும், நானும் வரேன் சொன்னேன். அவளுக்கு வேற டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அது ஒரு 200 ரூபாய், மொத்தம் 600 ரூபாய். சரி, இந்த குடும்பம் தான் பார்த்தான்னு பார்த்தா தியேட்டர்ல ஒரு வெஜ் பப்ஸ் 100 ரூபாய், 2 பேர் 200 ரூபாய், 2 கேக்கு 200 ரூபாய், ஒரு மில்க் ஷேக்கு 250 ரூபாய். இதுவே 750 ரூபாய் பார்க்கிங், அது இது எல்லாமே சேர்த்து 750 ரூபாய். இது ஒரு 750 ரூபாய் பெட்ரோல் பிளஸ் டிக்கெட் ஒரு 400. மொத்தம் நேற்று மட்டுமே எனக்கு 1200 ரூபாய் கிட்ட செலவு. எது இந்த ஐயோ நேற்று மட்டுமே பாத்துங்க எவ்வளவுன்னு. நேற்று மட்டுமே எனக்கு 1200 ரூபாய் செலவு. எது இந்த 103 ரூபா பொருளை வாங்குறதுக்கு. நான் அப்பவே சொன்னேன், ஏமா வேணாம், சொன்னா கேளுன்னு சொன்னேன். இந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லி அனுப்புனேன், நாங்களே வந்து அது மூஞ்சில கோடு போட்டுறோம். கேட்கல. இல்லங்க, சக்கரை எனக்கு வேணும், சக்கரை 1 கிலோ தெரியுமா 45 ரூபா சொல்லிச்சு. அதையும் நான் சொன்னேன், ஏமா நான் 10 கிலோ சக்கரை கூட வாங்கி தரேன், 450 ரூபா முடிஞ்சிடும். நேற்று மட்டுமே எனக்கு 1300 ரூபாய் செலவு. ஸோ இன்னொரு நியூஸ் பார்த்தா அதுவும் சூப்பரா இருந்தது. 94 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு வாங்குறதுக்கு ஆட்டோக்காரர் 150 ரூபாய் கேட்கறா தம்பி. உண்மை. பொங்கலுக்கு காசு தரலன்னு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்களே பிச்சை எடுத்துனுங்கிறோம். நியாயம், ஒத்துக்கிறேன். கரெக்ட். இப்போ ரேஷன் கார்டு வச்சவங்க யாரு, வயசானவங்க. அவங்க வந்து இப்போ இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒண்ணு ஃப்ரீ பஸ்ல போகணும், இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். இவனுக்கு கொடுக்குற இந்த 150 ரூபாய் டேஸுக்கு பொறுமை சாமி 200 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ணி அந்த பொங்கல் வாங்கணும். இந்த பொங்கல் நாம தான். நெக்ஸ்ட் ஒரு பார்த்தேன், நம்ம எஸ்.என். சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியல, நானே நேற்று தான் பார்த்தேன். அதாவது ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. வாரத்தில் 90 மணி நேரம் வேலை, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் என்ன செய்ய போறீர்கள், எவ்வளவு நேரம் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்புறம் ஏன் முன்னாடி மட்டும் விறகு கட்டியா, அவனு சந்தன கட்டதாண்டா. ஞாயிறு அன்று உங்களை வேலை செய்வது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஞாயிறு அன்று உங்களை வேலை செய்ய வைக்க முடியாததற்கு நான் வருந்துகிறேன். அது என்னால் முடிந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏனென்றால் நான் ஞாயிறு அன்றும் வேலை செய்கிறேன். எல்&டி நிறுவனத்தின் தலைவர் எஸ்.என். சுப்பிரமணியன் கருத்தால் சர்ச்சை. யார் இவரு? ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, எவ்வளவு நேரம் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஏன் நீ வேற ஏதாவது வச்சிருக்கியா? கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? என்ன அறிக்கை இது? எவ்வளவு நேரம் மனைவியின் முகத்தையே பார்த்துருக்கீங்களா? எனக்கு புரியல.
ஸோ மண்டே டு சாட்டர்டே நீ வேற எங்கேயாவது போய் வேற யாராவது பார்த்துருப்பியா இல்ல சண்டே மட்டும் நீ இல்ல என்ன சொல்றது ஏதாவது ஓப்பனா சொல்றோம்டா அப்படின்னா அவனை பண்ணு முதல்ல உன் புருஷனுக்கு கொடு. நீ செய்யா யூ கோ மேன் வை நீ எங்க ஏன் கூப்பிடுற நீ செய்யி யூ கிவ் மேன் ஒய் மீ நீ வாங்குற 1000 கோடி சம்பளத்துக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை நான் 24/7 செய்வேன். நாங்க வாங்குற சம்பளத்துக்கு உங்க நொட்டுறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதாவது சொல்றேன். சாந்தி சாந்தி இப்ப சாந்தி சொன்னல இப்ப என் பொண்டாட்டி கேட்பா யார் அந்த சாந்தி கேட்பா பாருங்க. ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச மீம்ஸ் உண்மையும் அதான் உண்மையும் சமம். இது மீம்ஸ் சொல்ல முடியாது, ஆக்சுவலி இதான் உண்மை. கொரோனா வந்தப்ப கூட ₹1 கூட கடை இல்லடா. இப்பெல்லாம் மாசம் 20,000 இஎம்ஐ கட்டி இருக்கேன்டா. அதான் இப்ப இந்த வைரஸ் வந்தல அதை பத்தி திரும்ப லாக்டவுன் போட்டு என்ன பிச்சை வச்சிடாதா புது வைரஸ். உண்மை கரெக்ட். இந்த மீம்ஸை யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸ் பார்த்து ஒரு சல்யூட் பண்ணனும் தோணுது சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். ஏன்னா இதுதான் உண்மை. பட் இதுதான் நம்ம ரியலியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இதுதான் உண்மை. பட் நம்ம அதை மறந்துருப்போம். நம்ம அப்படியே இஎம்ஐ கட்டிட்டு அப்படியே கேஷ்ல போயிடுவோம். உண்மையா சொன்ன மாதிரி கொரோனா டைம்ல ஃப்ரீயா வீட்லயே இருந்தாலும் கூட எந்த ஒரு கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருந்தோம். இப்ப என்னடானா இஎம்ஐயே பாதி வாழ்க்கை போகுது. என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் நல்ல மீம்ஸ், எனக்கு பிடிச்ச மீம்ஸ். நெக்ஸ்ட் இதுதான் என்ன, இது ஒன்றும் புரியல. ஒரு பானிபூரிக்காரன் வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிறான். இதுக்கு எதுக்கு அவங்க டாக்ஸ் போட்டுறாங்கன்னு தெரியல. அதாவது இவர் எப்படி சிக்கினார்னா, இப்ப எல்லாருமே இந்த கூகுள் பே போன் பே தானே அமௌண்ட் அனுப்புறாங்க. அதை பேஸ் பண்ணி அவர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இவர் வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இவருக்கு டாக்ஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. நீங்க வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? சீரியஸ்லி என் மைண்ட் ஃபுல்லா என்ன தெரியுமா ஓடுது, கார்பரேட் ஆஃபீஸ் எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இப்பவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. அதாவது ஏஐ வந்ததுலேருந்து இப்போ எல்லா கம்பெனி இந்த விப்ரோ டெல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் எல்லாமே கம்மியில வந்து நான் என்ன நினைச்சேன்னா ஃபியூச்சர்ல பானிபூரி விற்கலாம் தான் ஒரு ஐடியா இருந்தேன். அதுக்கும் டாக்ஸ் போறாங்க. இவங்க என்ன வச்சுட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 ஆம்லெட் கல்லா சிக்கன் பொடி மாஸ் பாப்போம் ஃபியூச்சர்ல நீங்களும் இந்த பானிபூரி பாயா பாப்பீங்க. ஒரு பிளேட் 30 ரூபாய் சாப் அப்படின்னு ஃபியூச்சர்ல பாருங்க. தம்பி இங்க பாத்தீங்கன்னா பானிபூரி தான் சேல்ஸ் பண்றோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 6 வகையான பானிபூரி இருக்கு. சென்னையில நாங்க மட்டும் தான் அந்த மாதிரி டிஃபரெண்டா தரோம்னு சொல்லி சொன்னாரு. அவ்வளவுதான், இதான் வீடியோ, வேற எதுவும் இல்ல. சும்மா இன்னைக்கு வீடியோ போடுங்க, சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க, வேற எதுவும் இல்ல. அடுத்த ஒரு வீடியோல பாப்போம். பாய். ஆமா, எனக்கு டவுட். புஷ்பா 2 ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு பொண்ணு கூட்ட நெரிசல்ல செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் மேல கேஸ் போட்ட நீங்க, திருப்பதி கூட்டத்துல 6 பேர் செத்தாங்களே, இப்ப யார் மேல கேஸ் போட போறீங்க? கரெக்டா கட்டுவிட்டா?